ஐயோப்பா. ஏய், என்ன ஆச்சு? ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறீங்க. குளிச்சிட்டு வந்ததும் பசி எடுக்குது. சாப்பாடு ரெடியா இருக்கா? இல்ல பாட்டி, எதுவும் சமைக்கல. நம்ம வீட்ல வேலைக்காரியா இருந்த அந்த பிரியா லீவ் போட்டுட்டா. அதனால ஏதாவது ஹோட்டல்ல தான் ஆர்டர் பண்ணணும். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் இப்பவே ஆர்டர் பண்றேன். ஹாஃப் அன் ஹவர்ல வீட்ல டெலிவரி பண்ணிடுவாங்க. சொல்லுங்க பாட்டி, என்ன சாப்பிடுறீங்க? வெஜ்ஜா இல்ல நான்வெஜ்ஜா? யார பார்த்து என்ன பேச்சு பேசுற நீ? எல்லா இடத்துலயும் இஷ்டத்துக்கும் சாப்பிட்றவங்க விதி முடியறதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துருவாங்க. அவங்க தான் கண்ட இடத்துலயும் சாப்பிடுவாங்க. இது வைரம் பாஞ்ச உடம்பு. கட்டையில போற வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவேன். அத்தை, அதான் அனிதா சொல்றால வேலைக்காரி பிரியா லீவுன்னு. அப்புறம் எப்படி சமைக்க முடியும்? இப்ப போய் எந்த சமையல்காரங்களை தேடுறது? பாவம் அந்த சக்தி பொண்ணு. வேளை வேலைக்கு வாய்க்கு ருசியா நல்லா சமையல் பண்ணி போட்டுச்சு. சும்மா வீணா அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு துரத்திட்டீங்க. இன்னைக்கு பிரியா லீவு. சாப்பாடு ரெடியான்னு நான் கேட்டா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் ஹோட்டல்லேருந்து ஆர்டர் பண்றேன்னு தெனாவட்டா பதில் சொல்றேன். உங்களுக்கு கை கால் நல்லா தானே இருக்கு. நீங்க 2 பேரும் சமைக்க மாட்டீங்களா? பொம்பளைங்க தானே. போங்க போங்க, போய் ஃப்ரீயா வாய்க்கு ருசியா நல்லா சமைச்சு கொண்டாடணும். புரியுதா? போங்க. What? நாங்க போய் சமைக்கணுமா? பாட்டி, நீங்க யார பார்த்து என்ன சொல்றீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா? இங்க நான் வேலைக்காரியா சமைச்சு போடுதான். நான் ஃபாரினுக்கு போய் படிச்சுட்டு வந்தேனா? நான் இந்த ருத்ரா சாம்ராஜ்யத்தோட ஒரே வாரிசு. என் வாழ்நாள் முழுக்க நான் கிச்சன் பக்கமே போக கூடாதுன்னு ஏம்ல இருக்கேன். எப்படி எப்படி? ருத்ரா சாம்ராஜ்யத்துக்கு நீ ஒரே வாரிசு. நீயாவது ருத்ரா சாம்ராஜ்யத்துக்கு வாரிசுங்கிற. நான் யார் தெரியுமா? அந்த ருத்ராவோட அம்மா. ஊர் உலகமே கையெடுத்து கும்பிடுற என் மக ருத்ராவை சில சமயங்கள்ல எமர்ஜென்சின்னா சமையல் பண்ணுவா. என் மக ருத்ராவை விட நீங்களாம் ரொம்ப பெரிய ஆளா? உங்களால சமைக்க முடியாதா? சும்மா என் எதிர்க்க நின்னுகிட்டு விதாண்டாவாதம் பண்ணாம போய் சமைக்கிற வேலையை பாரு. 4 சமையக்காரங்களை வர சொல்றேன். யார் அதுல பெஸ்டா ருசியா சமைக்கிறாங்களோ அவங்களையே சமையக்காரனா புக் பண்ணிடலாம். இதை பாரு, வேலைக்காரங்க வரல, அவங்க வரல, இவங்க வரலன்னு வீட்டில் அப்படியே போட்டதெல்லாம் போட்டபடியே இருக்கக்கூடாது. வீட்டை கிளீன் பண்ணுறது, துடைக்கிறது, பெருக்கிறது, சமைக்கிறது எல்லா வேலையும் நீங்கள் 2 பேர் தான் பார்க்கணும். என்னால் இது முடியாது, நான் அதை செய்ய மாட்டேன், நான் பெரிய ஆளு, அது இதுன்னு ஏதாவது பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் இந்த அபிராமியோட அடுத்த முகத்தை பார்க்க வேண்டி வரும். புரியுதா? சமைக்க மாட்டாங்களாமே, சமைக்க மாட்டாங்களா?